கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி நிற்பது. யாரும் தூங்க போகாதீங்க, கொஞ்சம் இன்டராக்டிவாவே நம்ம பார்த்துக்கலாம். கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி நிற்பது. கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி நிற்பது. நம்ம கிறிஸ்துக்குள்ள வேரூன்றி நிற்கணும்னா இப்ப நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு மரம் வளருது, அந்த மரத்தினுடைய சாயல், அந்த மரத்தினுடைய மண், அது அந்த வேர் தாங்கி இருக்கிற மண் பாய்சனா இருந்தா மரம் வளருமா? மரம் வளருமா? மரம் என்ன ஆகும்? பட்டு போயிடும், அழுவி போயிடும். நம்ம பாஷையில ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா செத்துரும் இல்ல? மரத்தினுடைய வளர்ச்சி முழுமையா நின்றுடும். அப்படி ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் நம்ம கிறிஸ்துவுக்குள் வளர, நாம் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி நிற்க நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுகிற ஒரு கேரக்டர் என்னன்னா பியூரிட்டி. சொல்லுங்க. சுத்தம். நம்ம பாஷையில சொல்லலாமா? சுத்தம், பியூரிட்டி. நெக்ஸ்ட் ஸ்லைட். பியூரிட்டி. பியூரிட்டி இஸ் த ஸ்டேட் ஆஃப் பீயிங் பியூர். சுத்தமா இருப்பதை தான் சுத்தம் என்று சொல்லுவோம். ஓகே, சுத்தமா இருப்பதை தான் சுத்தம்னு சொல்லுவோம். இப்போ சுத்தம் என்ற வார்த்தை, பியூர் என்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன? நீங்க சில பேர் பியூர் என்னவீங்க, சில பேர் பியூர் என்னவீங்க. உங்களுடைய ப்ரொனன்சியேஷன் அது நீங்க எப்படின்னா வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்க்கணும். பியூர்னு இங்கிருந்து அங்கிருந்து மட்டர் பண்றீங்க பியூர்ன்ட்டு. ஓகே, வாட் எவர் இட் இஸ். ஓகே, பியூரிட்டியோடைய மீனிங் நம்ம பியூரா இருப்பது. இப்போ பியூரோடைய மீனிங் என்னன்னா ஃப்ரீ ஃப்ரம் டர்ட், அழுக்கு இல்லாம இருக்குது. அது தானே ஒரு விஷயம் பியூரா இருக்குதுன்னா, தண்ணி பியூரா இருக்குதுன்னா அது அழுக்கு இருக்காது. அழுக்கு இல்லாம இருக்கிறது பியூர். அடுத்தது இன்னும் நம்ம பாஷையில சொல்லணும்னா கலீஜ் இல்லாம இருக்கிறது, அன்கிளீனா இருக்காது இல்ல? நம்ம பாஷையில சொல்றதுக்கு அன்கிளீனா இருக்காது, ஒரு மாதிரி கலீஜா இல்லாம இருக்கும், ரொம்ப சுத்தமா இருக்கும். மூணாவது, அதுல கரைகள் இருக்காது. கரைகள் இருக்காது. பியூரா இருந்துச்சுன்னா அதுல கரைகள் இருக்காது. இது உலகத்துல நம்ம பியூரிட்டிக்கு கொடுக்கிற ஸ்டாண்டர்ட். அவ்வளவுதானே. ஒரு இந்த ஒயிட் போர்டு கிளீனா இருக்கா? இல்ல, இதுல நிறைய மார்க்ஸ் இருக்குல்ல, இதை கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டா கிளீன், அது கிளீனா இருக்கும். இப்ப பின்னால இருக்கிற போர்டு, பின்னால இருக்க வால், அது கிளீனா இருக்கா? இல்ல. ஏன்? ப்ரொஜெக்டரை விட்டுருங்க, டிஸ்பிளே விட்டுருங்க, அது கிளீனா இருக்கா? டேப் எல்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க, ஒரு சின்ன கரை கூட அத சுத்தப்படுத்திடுச்சு இல்ல? அப்ப அது கிளீனா இல்ல. நம்ம பாஷையில அது கிளீனா இல்ல. இப்ப அதை கிளீனா பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதான் அந்த டேப்பை எடுத்துட்டு திரும்பி நம்ம ரீபெயிண்ட் பண்ணணும். ஏன்னா டேப் எடுத்தோம்னா பெயிண்ட் அது கூட ஒட்டிட்டு வந்துடும், பெரிய கரையா மாறிடும். அதை நம்ம ரீபெயிண்ட் பண்ணணும், ரீவாஷ் பண்ணணும் இல்ல? அப்ப அது பியூரா இல்ல, கரெக்டா இல்ல. நம்ம வேர்ல்டுடைய ஸ்டாண்டர்ட் அப்படித்தான். ஒரு குறைய பார்த்துட்டாங்கன்னா அதை அப்படியே சொல்லிடுவாங்க, அவங்க சரியில்லை. ரொம்ப சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிச்சோம், சரியில்லை. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அந்த சரியில்லைன்ற வார்த்தைக்கு நம்ம ஒரு சரித்திரமே எழுதலாம். அந்த அளவுக்கு உலகம் நம்மள சித்தரிச்சிடும். இப்போ வேர்ல்டோடைய ஸ்டாண்டர்ட் பியூரிட்டிக்கு டெஸ்ட்டுக்கு போவோம். எந்த கமாடிட்டி எடுத்தாலும், எந்த ஐட்டம் எடுத்தாலும் அது டெஸ்ட்டுக்கு போகும். அது எவ்வளவு பியூரா இருக்குது, எவ்வளவு இம்பியூரா இருக்குதுன்ட்டு. அழுக்கான தண்ணி குடிப்போமா? குடிக்க மாட்டோம். நம்மளுக்கு பிஸ்லரியே வேணும் இல்ல? பில்சரியெல்லாம் குடிக்கிறதில்ல, நம்ம பிஸ்லரியே வேணும். ஒருத்தர் ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கார்ல வரப்போ அப்படியே கேஸ் எடுத்துன்னு வச்சுட்டு நாங்க வேற எங்கேயும் தண்ணி குடிக்க மாட்டோம், அது மட்டும் தான் குடிப்போம். ஏன்? பியூரிட்டி, ஒரு நம்பிக்கை, அது பியூரா இருக்கணும் நம்பிக்கை. அசுத்தமா இருந்தா அதை நம்ம டச் பண்ண மாட்டோம். பட் வேர்ல்டுடைய ஸ்டாண்டர்ட்ல பியூரிட்டின்றது ஒரு விஷயத்துக்கு கொடுக்கிற சர்டிபிகேட் இல்ல, ஒரு கமாடிட்டிக்கு கொடுக்கிற சர்டிபிகேட். பட் பிப்ளிக்கலா பியூரிட்டி இஸ் டிஃபரெண்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட். பிப்ளிக்கலா பியூரிட்டின்றது ரொம்ப டிஃபரெண்ட். பைபிள்ல சுத்தம் என்றால் பரிசுத்தம். பைபிள்ல சுத்தம் சொன்னா பரிசுத்தம். இப்போ சுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? பரி தான் வித்தியாசம் இல்ல? அந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கிறது ஒன்று தான் அதை வித்தியாசப்படுத்துது. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க சர்ச்சில் வாரம் வாரம் ஐயா, உங்க பாஸ்ட் ஐயா பரிசுத்தமா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லுவார். நீங்க என்னைக்காவது பரிசுத்தோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணிருக்கீங்களா?
நம்ம நினைச்சோம் பரிசுத்தம்னா சுத்தமா இருக்கிறது, எந்த தப்புமே செய்யாம இருக்கிறது. ஆனா பிப்ளிக்கலா வேதாகமத்தின் பிரகாரம் பரிசுத்தத்துக்கு வேற அர்த்தம். பரிசுத்தம் என்றால் செட் அபார்ட், பிரித்தெடுக்கப்பட்டவை. பிரித்தெடுக்கப்பட்டவை, திரும்பி சொல்லுங்க. செப்பரேட் பண்றது. பரிசுத்தம் என்றால் செப்பரேட் பண்றது, பிரித்தெடுப்பது. இன்னொரு அர்த்தம் நம்ம பரிசுத்துக்கு என்ன சொல்லலாம்னா, கர்த்தரால் அவருடைய காரியத்துக்காக பிரித்து எடுக்கப்படுது. கர்த்தர் தேர்ந்தெடுத்துக் கொள்வது, காட் செலக்டிங். ஆண்டவர் செலக்ட் பண்றது. ஹோலினஸ் வந்து ஆண்டவர் செலக்ட் பண்றது. இன்னும் நம்ம நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் பார்க்கலாம். அர்த்தத்தோடைய நெகட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, வித்தவுட் டிஃபைல்மெண்ட், தீட்டில்லாமல் இருப்பது பரிசுத்தம். தீட்டில்லாமல் இருப்பது பரிசுத்தம். இந்த தீட்டு என்ற வார்த்தை நம்ம காமன் இல்லை, நம்ம லிங்கோல ரொம்ப சாதாரணமா இந்த வார்த்தை தீட்டுன்னு சொல்றோம். எதுக்கு தீட்டுன்னு சொல்லுவோம்? எதெல்லாம் நம்ம குடும்பத்துல தீட்டுன்னு சொல்லுவோம்? ஒரு சாவாயிடுச்சுன்னா அந்த மாசத்துல கல்யாணம் வைக்கக்கூடாது, அது தீட்டு இல்ல? அப்படித்தானே? சாவின் செய்திய கல்யாண வீட்டுல சொல்லக்கூடாது, அது தீட்டு. கல்யாண சாவு வீட்டுக்கிட்ட போயிட்டு திருமணத்துக்கு அழைப்பதோ எதுவும் பண்ணக்கூடாது. பக்கத்து வீட்டுல கல்யாணம்னா இந்த வீட்டுல சாவாயிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸை மாத்திக்கணும். ஏன்னா அது தீட்டு இல்ல, அவங்களுடைய பிரகாரம் அது சுத்தம் அல்ல. ஆனா வேதாகமத்துல தீட்டுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. வேதாகமத்துல தீட்டுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, டிஃபைல்மெண்ட், தீட்டுப்படுவது, டிஃபைல்மெண்ட். நம்ம தீட்டுப்படுகிற பார்வையிலிருந்து பரிசுத்தத்தை பார்க்கலாம். ஓகே, எப்படி இருக்கணும்ன்றதை விட எப்படி இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம் இல்ல? எப்படி இருக்கக்கூடாதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டுங்க இப்படியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெர்ஃபெக்டா மாறிடும். இப்ப டிஃபைல்மெண்ட்னா வேதாகமத்தின் பிரகாரம் என்னன்னா, டிஃபைல்மெண்ட் ரெப்ரசன்ட்ஸ் த காமன்னஸ் அண்ட் கரப்ஷன் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்துல எதெல்லாம் சாதாரணமா பலவீனப்பட்டு அழுக்காயி சாதாரணமா உலகத்துல கன்சிடர் பண்றாங்களோ அதெல்லாம் வேதாகமத்தின் பிரகாரம் தீட்டு. இன்னும் ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம வழக்கமா செய்கிற அந்த மாரல் ரிலேட்டிவிட்டி, உலகத்துல வழக்கமா செய்கிற சில காரியங்கள், பொதுவா நிறைய காரியங்கள் வேதாகமத்தின் பிரகாரம் அசுத்தம். இட் இஸ் undefiled according to Bible. Sorry, it is defiled according to Bible. வேதாகமத்தின் பிரகாரம் தீட்டு. ஓகே, காமன்னஸ். சரி, ஏதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க. உலகத்துல இதெல்லாம் பண்றாங்க ஆனா பைபிள் அது தப்புன்னு சொல்லுது, ஏதாவது சொல்லலாம் பார்க்கலாம். கேர்ள்ஸ் ஒன்று, பாய்ஸ் ஒன்று சொல்லுங்க. கன்சியூமிங் ஆல்கஹால், அது பைபிள் கரெக்ட்னு சொல்லுதா? பைபிள் தப்புன்னு சொல்லுது, உலகத்துல கரெக்ட்னு சொல்றாங்களா? அவர் பொய் சொல்றாரா? பொய் சொல்றது பைபிள் கரெக்ட்னு சொல்லுது, தப்புன்னு சொல்லுது, உலகம் கரெக்ட்னு சொல்லுது. எந்த ஊர்ல இருக்கிற நீ? கிரேட்டா பட்டணத்துக்கார நீ? ஓ, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம். ஓ, உங்களுடைய திருமணத்துக்கு நீங்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீர்கள். ஆல்ஃபி. ஓகே, லஞ்ச் பிரேக்ல பேசலாம். ஓகே, வேற ஏதாவது? இப்ப உலகத்துல அது காமன், ஆனா பைபிள் அது தீட்டு. அண்ணா ஆல்கஹால் சொன்னாரு, இங்க போய் சொன்னாங்க. கேர்ள்ஸ் லஞ்சம் வாங்குவது. ஓகே, லஞ்சம் வாங்குவது. நேரம் பார்ப்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது வேதாகமத்தின் பிரகாரம் தப்பு, உலகத்துல அது காமன், வழக்கம். சூப்பர். சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், வாஸ்து பார்ப்பது. எல்லாமே அது நல்ல பெரிய அளவுல சொல்றீங்களே. சரி, பர்சனலா குழந்தை பிறந்த உடனே முடி எடுக்கணும். முடி எடுக்கிறது. சரி, இப்போ உலகத்துல ரொம்ப காமனா இருக்குல்ல ஒரு விஷயம், ஓரின சேர்க்கை. ஆண் ஆண், பெண் பெண், ஆண் மனிதர்கள் மிருகம், இதெல்லாம் ரொம்ப காமனா இருக்குல்ல. குஜராத்ல ஒரு 2 years பிஃபோர் ஒரு பெண்மணி அவளையே திருமணம் செய்து கொண்டாள்.
She married herself. I'm an independent woman, so I marry myself. அந்த கல்யாணத்துக்கு gift எல்லாம் வேற எடுத்துன்னு வந்தாங்க ஜனம். இது உலகத்துல சாதாரணமா ஆயிடுச்சு. நம்ம வெளிநாட்டுல பார்த்துட்டு இருந்தோம். நம்ம குஜராத்ல அது உலகத்துக்கு காமன். பைபிள் பிரகாரம் அது அசுத்தம். தப்புன்னு கூட சொல்ல, அசுத்தம், டிஃபைல்மெண்ட், அசுத்தம். As children of God, we are not to be defiled by the world. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம உலகத்தின் அசுத்தத்தை கூட பிணையக்கூடாது. உலகத்தின் அசுத்தம் நம்மளே அசுத்தப்படுத்தக்கூடாது. உலகத்தின் அசுத்தம் நம்மள அசுத்தப்படுத்தக்கூடாது. ரொம்ப சிம்பிளா சொன்னா, நெருப்பு இருக்கு, ஓகே, கருப்பா ஒரு ஸ்டெயின் இருக்கு ஒரு இடத்துல. ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு அங்க உட்காந்தா என்ன ஆகும்? அந்த ஸ்டெயின் ஒட்டிக்கும். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? அங்க ஸ்டெயின் இருக்குன்னு உனக்கு தெரியும் இல்ல, அந்த இடத்துக்கு போவாத. ஸ்டெயின் அங்க இருக்கிறது தப்பு இல்லை, நீ போய் உட்காந்ததுதான் தப்பு. ஓகே, அது என்ன அசுத்தப்படுத்துச்சுன்னு நம்ம ஒரு நாளும் சொல்லக்கூடாது. பிப்ளிக்கலா ஒரு மனுஷன் தன்னைத்தானே உலகத்தை கொண்டு அசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. மனுஷன் இது அப்படியா நடந்துச்சு, ஒரு மாதிரி யதார்த்தமா ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அசுத்தம் அசுத்தம் தான். அது யதார்த்தமா இருந்தாலும் சரி, பதார்த்தமா இருந்தாலும் சரி, அசுத்தம் அசுத்தம் தான். ரிப்பீட் பண்ணுங்க. நோ மீன்ஸ் நோ. உங்களுக்கு தெரியும்ல, பைபிள் அதை தான் சொல்லுது. ஆண்டவர் அசுத்தம்னு சொல்லிட்டாருன்னா அது உலகம் எவ்வளவுதான் சுத்தம்னு சொன்னாலும் அது அசுத்தம். இப்ப பிப்ளிக்கலா அசுத்தம்னு சொன்ன ஒரு விஷயத்த நம்ம அசுத்தமா தான் பார்க்கணும். அத்தை நம்ம சுத்திகரிச்சுக்க கூடாது. அத்தை நம்ம இல்ல, இந்த சிச்சுவேஷனுக்கு இது கரெக்ட்னு செஞ்சிடக்கூடாது. நெக்ஸ்ட். ஓகே, பைபிள்ல ஒருத்தர் தானியேல்ன்ற ஒரு மனுஷன், அவரை தானே அசுத்தப்படுத்திக் கொள்ளாம பாதுகாத்து கொண்டார். அது வழக்கம் அந்த ஊர்ல. தானியேல் 1:8 வாசிக்கலாமா? தானியேல் 1:8. But Daniel purposed in his heart that he would not defile himself with the portion of the king's delicacies, nor with the wine which he drank. Therefore he requested of the chief of the eunuchs that he might not defile himself. Amen. தமிழ்ல யார்கிட்ட தமிழ் பைபிள் இல்லையா? டேனி வாசிப்பா. தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிதாக்களின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். ஆமென். ஓகே, பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். என்ன வேண்டிக் கொண்டான்? நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். ஸ்லைடு வாப்பா. நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். தானியேல் என்ன தீர்மானம் பண்ணாரு? நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். இது தானியேல் எடுத்த பர்சனல் சாய்ஸ், தானியேலுடைய பர்சனல் டிசிஷன். நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன், அதனால ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிற அந்த ஆடம்பரமான சாப்பாடு எனக்கு வேணாம், நான் சாதாரணமா சாப்பிட்டுக்கிறேன். இப்ப என்ன அங்க சிச்சுவேஷன்னா, பாபிலோனியர்கள் இஸ்ரவேல் ஜனத்தை அடிமையா கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த அடிமையா கூட்டிட்டு போறவங்கள ரொம்ப ஞானத்துல சிறந்தவர்கள், அழகுல சிறந்தவர்கள், இன்னும் கொஞ்சம் படிப்புல சிறந்தவர்களை ராஜா அவருடைய ராஜ்யத்துல பயன்படுத்த அவங்கள தெரிந்து கொண்டார். அப்படி தானியேலையும் தானியேலுடைய நண்பர்களும் தெரிந்து கொள்ளுங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா கிட்ட முன்பதாக போய் நிக்கிறதுக்கு முன்ன யூ ஷுட் பி பிரசன்டபிள். ராஜா பார்த்து சூப்பர், ஓகே, வெல் சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா எப்படி சாப்பிடாரோ, அரண்மனையில எப்படி அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைல மாத்துவாங்க, ஒரு பிராக்டிஸ் கொடுப்பாங்க. அப்போ தானியேல் பார்த்திருக்காரு, அரண்மனையில இருக்கிற சாப்பாடு அசுத்தமான சாப்பாடு.
அத நான் என்னுடைய தேவன் நிர்ணயித்த நியாயத்தின் பிரகாரம் அது அசுத்தம். அதனால சாப்பாடின் மூலியமா நான் என்ன அசுத்தப்படுத்திக்க மாட்டேன். See the standard of Bible. எந்த அளவுல ஒரு மனுஷன் அசுத்தப்படுத்த முடியும்னு சொல்லு. சாப்பாடால கூட ஒரு மனுஷன் அசுத்தப்படுத்திக் கொள்ள முடியுமா? தானியேல் அந்த அசுத்தம் கூட எனக்கு வேணாம். நம்ம யதார்த்தமா பேசலாம். எனக்கு அதை பத்தி பேச வைக்கம் இல்லை. நான் பயாலஜி டீச்சர். சாப்பிடுறோம், காலையில அது ஜீரணம் ஆயிடுது, திரும்பி அது நான் வயிறுல தங்குறது இல்லை. அது எப்படி ஒரு மனுஷன் அசுத்தப்படுத்தும்? ரைட்டான கொஸ்டின் தானே? ஏன்னா 4 hours தான் அது நம்ம வயிறுல தங்க போகுது, அவ்வளவுதான். ஒரு நம்ம வயிறு நிறைய சாப்பிட்டாலும் அது 4 hours தான் நம்ம வயிறுல தங்க போகுது. அதுக்கப்புறம் திரும்பி பசிக்க போகுது, திரும்பி நம்ம சாப்பிடத்தான் போறோம். அது எப்படி ஒரு மனுஷனா தீட்டுப்படுத்தும்? அதுக்கு பதிலா எனக்கு ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிற சாப்பாடு வேணாம், அதுக்கு பதிலா எனக்கு வெஜிடபிள்ஸ், பருப்பு சாதம். அவர் அதை தான் கேட்டார். நான் ரீசெண்டா ஒரு ரிசர்ச்ல பார்த்தேன். நேபுகாத் நேசார் அரண்மனையோடைய ஃபுட் ஸ்டைல், அப்புறம் தானியலும் அவருடைய நண்பர்களும் சாப்பிட்ட அந்த ஃபுட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக அது பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம இப்போ அந்த குட் ஃப்ரைடே துக்க கஞ்சி குடிக்கிறோம் பாரு, தேங்காய்லாம் போட்டு, ஓகே, நல்லா கொஞ்சம் டேஸ்டா கொஞ்சம் காரம் தூக்கெல்லாம் சட்னி வச்சுட்டு சந்தோஷமா துக்க கஞ்சி குடிக்கிறோம் பாருங்க. அப்படித்தான் அவங்க அந்த கஞ்சி போல அந்த வெஜிடபிள்ஸோட சாப்பிட்டாங்க. ரொம்ப மனசு பெஜாரிச்சு. 30 days டைம். இவருக்கு அந்த பிரதானிகளுடைய அதிபதிக்கு ரொம்ப பயம். இந்த மாதிரி இவங்க கூட இப்ப நிக்க வச்சா மற்ற எல்லாரும் பார்த்து இவங்க ரொம்ப பலவீனமா இருப்பாங்க. கம்பேர் பண்ணா மற்ற ராஜாவோட அரண்மனை சாப்பாடு சாப்பிடுவங்களை கம்பேர் பண்ணா இவங்க ரொம்ப பலவீனமா இருப்பாங்க. டெஸ்டிங் டே வருது. அந்த டெஸ்டிங் டே அப்ப என்ன நடக்குது வாசிக்கலாம். 20ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். And in all matters of wisdom and understanding about which the king examined there, he found them 10 times better than all the magicians and astrologers who were in all his realm. Amen. 10 times better. நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று தீர்மானித்த மனிதரும் அவருடைய குழுவும் 10 times better than the people who had the food. 10 மடங்கு அவங்க ரொம்ப ஸ்பெஷலா இருந்தாங்களா? எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? எதை சாப்பிட்டு? வெஜிடபிள்ஸ், பல்சஸ் சாப்பிட்டு. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நல்ல கறி விருந்து, ரசம் சோறு. ஓகே, ஹை கான்ட்ராஸ்ட்ல இல்ல கஞ்சி வச்சுக்கலாமா? வெடிகால நம்ம பழைய கஞ்சி, நல்ல பயங்கர கறி விருந்து. ஓகே, இது ரெண்டுல எது நம்ம சூஸ் பண்ணுவோம்? கறி விருந்து அல்டிமமா. பாஸ்டா சொன்னார் பாருங்க, பிரேக்ஃபாஸ்டும் பிரியாணி, லஞ்சும் பிரியாணி, டின்னரும் பிரியாணினா நல்லா சாப்பிடும், வயிறு நிறைய சாப்பிடுவோம். கூட ஒரு கோக் பாட்டில் வச்சுக்கினேன், நல்லா சாப்பிடுவோம். இல்ல கொஞ்சம் பிரெட் அல்வா இருந்துச்சுன்னா இன்னும் மஜாவா இருக்கும். இல்ல? எஸ் ரைட். அதை சாப்பிட்டுங்க நல்லா கொழு கொழுன்னு இருப்பாங்களா, இல்ல கஞ்சி கொஞ்சம் கொழு கொழுன்னு இருப்பாங்களா? நல்லா கறி சோறு சாப்பிட்டவங்க தான் கொழு கொழுன்னு இருப்பாங்க. ஆனா யார் அப்படி இருக்கிறது? தானியலும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும், ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ, இவங்க 4 பேரும் ராஜாவோட அரண்மனையில நல்ல விருந்து சாப்பிட்டவங்களை விட 10 மடங்கு ஸ்பெஷலா இருந்தாங்க, 10 மடங்கு பெட்டரா இருந்தாங்களா? எத்தனை மடங்கு? 10 மடங்கு பெட்டரா இருந்தாங்களா? அதனால தான் ஹோலினஸ் அண்ட் பியூரிட்டி இஸ் அ சாய்ஸ். ஹோலினஸ் அண்ட் பியூரிட்டி இஸ் அ சாய்ஸ். அது ஒரு தீர்மானம், அது ஒரு தெரிந்து கொள்ளுதல். நான் தெரிஞ்சுக்கணும், பரிசுத்தத்தை நான் தெரிஞ்சுக்கணும், ஹோலினஸை நான் தெரிஞ்சுக்கணும். Purity does not happen accidentally. It is a deliberate decision. Okay, பரிசுத்தம் அப்படியே சாதாரணமா நடந்துடாது. அது மனிதன் உண்மையாலுமே தீர்மானம் பண்ணணும். நான் பரிசுத்தமா வாழணும்னு ஒரு மனுஷன் தீர்மானம் பண்ணணும். காலப்போக்குல வர வழியில கிடைச்சா வாங்கிக்கலான்றதெல்லாம் பரிசுத்தம் இல்ல. தீர்மானம் பண்ணணும். நான் ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழணும்னு தீர்மானம் பண்ணணும். Holiness is a decision, not a choice.
பரிசுத்தம் ஒரு தீர்மானம். இங்கி பிங்கி மோங்கி போட்டு ஹோலினஸ் வா செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்றது பரிசுத்தம் இல்ல, அது தீர்மானம். திரும்பி சொல்லுங்க. இட்ஸ் a personal decision. It is a personal decision. தனியா அந்த தீர்மானத்தை எடுக்கணும். யாரும் உங்களை அப்டேட் பண்ணி கைட் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த உலகத்தை பார்த்தா, நெக்ஸ்ட் ஸ்லைட், இந்த உலகத்தை பார்த்தா அது ரொம்ப சின்ஃபுல்லா இருக்குல்ல. ஓகே, நம்மள அசுத்தப்படுத்த என்னென்ன தேவையோ அதெல்லாம் நிறையவே இருக்கு உலகத்துல. கரெக்ட், ரைட்? நம்மள அசுத்தப்படுத்த நம்மளுக்கு என்ன தேவையோ, உலகத்துல என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம டிஸ்போசல் இருக்கு, நம்ம முன்னாடி அப்படியே விழுந்திருக்கு. நம்ம போய் அதை தேடி போய் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட இருக்கு. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா அது ஒட்டிக்கும், அவ்வளவுதான். எல்லாரும் கரங்களை தட்டலாமா? போதும், தேங்க்யூ. வீழ்ச்சிக்கினீங்களா? குட். ஓகே, இந்த டிஜிட்டல் எரா, இது டிஜிட்டல் எரா தானே நம்ம இருக்கிறது. டெக்னாலஜி அட் இட்ஸ் பீக். ஓகே, உச்ச கட்டத்தில் இருக்கு டெக்னாலஜி. நம்மளுக்கு தேவையானதெல்லாம் டெக்னாலஜி செஞ்சிடுது, நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் டெக்னாலஜி செஞ்சிடுது. என்ன தேவையோ டெக்னாலஜி நம்மளுக்கு சுலபமா நம்ம இடத்துக்கு கொடுத்துட்டு போகுது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அண்ட் இதே டெக்னாலஜியோட வளர்ச்சி ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பாவம் செய்யக்கூடாதோ அந்த அளவுக்கு அந்த மனுஷனை பாவத்துக்குள்ள தள்ளி இருக்கு. எஸ், ரைட்? ஆமா இல்ல? டிஜிட்டல் ஏரா. நீங்க நான் எனக்கும் டெக்னாலஜிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. நம்ம ஒரு டிபேட்டே வந்துடும் இல்ல, எப்படி டிஜிட்டலைஸ் பண்ணாம ஊழியத்தை பரவ வைக்கிறது. நான் எப்படி ஊழியத்துக்கு இல்லை, நான் எல்லாத்துமே ஊழியத்துக்காகத்தான் செய்றேன், ஊழியத்துக்காகத்தான் செய்றேன். போன் வாங்குறது ஊழியத்துக்கு, கேமரா வாங்குறது ஊழியத்துக்கு, லேப்டாப் வாங்குறது ஊழியத்துக்கு, எல்லாமே ஊழியத்துக்கு ஊழியத்துக்கு ஊழியத்துக்கு. எஸ், ஊழியத்துக்காக வாங்கணும். ஊழியத்துக்காகத்தான் யூஸ் பண்றோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், இந்த டிஜிட்டலைசேஷன் நம்மள எந்த அளவுக்கு கீழே தள்ளி இருக்கு, எவ்வளவு நம்மள அசுத்தப்படுத்தி இருக்கு. காலையில அப்பா பேசுறப்ப சொன்னார், பாவம் நம்மளுடைய வாசல் படியில இருக்குல்ல, கதவை திறந்தா உள்ள வந்துடுது. இட் இஸ் ரெடிலி ஆன் அவர் டோர், ஜஸ்ட் ஒன் கிளிக் அவே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரீசெண்டா எடுத்த ஒரு சர்வேல டீனேஜ் பசங்க 13 to 16 வயசு பசங்க ஓவரால் ஒரு வெல் டெவலப்ட் சிட்டியில, ஒரு சிட்டியில ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3380 டெக்ஸ்ட் மெசேஜஸ் அனுப்புறாங்க ஆன் அன் ஆவரேஜ் ஸ்கேல். ஒரு டீனேஜர் எத்தனை டெக்ஸ்ட் மெசேஜ்? 3380 டெக்ஸ்ட் மெசேஜஸ் ஒரு நாளைக்கு. 18 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் இல்ல வாலிப பெண்கள் காலையில எழுந்த உடனே அந்த சிட்டியில இருக்கிற 65% ஆஃப் கேர்ள்ஸ் wake up their eyes clicking their phone. ஓகே, நம்ம வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட இருக்கு. $300 இமெயில்ஸ் கோர்ட்டுக்கு போகுது, நான் அந்த ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. விமன் பீயிங் சீட்டட் பை மென் ஒரு நாளைக்கு மினிமம் ரேட். எல்லாரும் கொடுக்க ஒரே கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? ஃபோன். எத்தனை பேர்கிட்ட ஃபோன் இல்லை? பர்சனலா ஃபோன் யூஸ் பண்றது இல்ல, பர்சனல் ஃபோன் இல்ல. எத்தனை பேர் வீட்லயே ஃபோன் இல்லை? ஃபோன் என்ற உங்க வீட்டுல ஃபோன் இல்லையாப்பா? லேண்ட்லைன் யூஸ் பண்றீங்களா? உங்க வீட்டுல ஃபோனே இல்லை, யார்கிட்டயும் ஃபோன் இல்லை. அப்ப எப்படி உங்களை அணுகணும்? சர்ச்ல இருக்கிறது ஃபோனு. அப்பேற்பட்ட குடும்பமா என் குடும்பம் மாற ஆசிக்கிறேன். நல்லது. ஃபோனே இல்லை நம்ம சொல்ல முடியுமா?
ஃபோன் இருக்கிற இடத்த குழந்தைங்க கூட ஃபோனை காட்டினா, ஃபோனில் ஒரு வீடியோ காட்டினா இப்போ அதே தான் திரும்பி வேணும்னு கேட்குது இல்லை? ஸோ இந்த ஃபோன் இருக்கிற இடத்துல நம்ம வேற ஏதாவது ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? ரீப்ளேஸ் பண்ணி இருக்கிறோமா? பைபிள் நீ சொன்னீங்கன்னா நான் நம்மட்ட ஜோசன். ஓகே, நம்ம கொஞ்சம் இதை எடுத்துட்டு போலாமே. நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தொடுறதே ஃபோன் தான். காலையில எழுந்த உடனே என்ன டைம் அப்படிதான் பார்க்கணும். எஸ் ஆர் நோ? சர்ச்சுக்கு ஃபோன் அலவுட் இல்லை. எத்தனை பேருடைய சர்ச்சில் ஃபோன் அலவுட் இல்லை? ஓகே, எத்தனை பேர் சர்ச்சுக்கு போறப்போ ஃபோன் ஆஃப் பண்ணி பேக்ல வச்சுட்டு இல்லை வீட்டில் வச்சுட்டு போறீங்க? சர்ச்சுக்கு போறப்போ ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போறீங்க. சூப்பர். ஓகே, எத்தனை பேர் சர்ச்சுக்கு போயும் ஃபோனை சைலன்ஸ் மோட்ல போட்டு ஃப்ளைட் மோட்ல போட்டு வச்சுடுறேன், அதை யூஸ் பண்றது இல்லை? எத்தனை பேர் சொல்றீங்க? ஓகே, ஃபைன், குட். சர்ச்ல கடைசி பிரேயர் முடிஞ்சோன்னா என்ன பண்றோம்? அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? இப்ப எல்லாருக்கும் கை கொடுக்குறோம். போன் டர்ன் ஆன் பண்றோம் இல்ல? போனை சர்ச் விட்டு வெளியே வந்த உடனே எல்லார் கையிலையும் போன் டர்ன் ஆன் பண்ணது. எத்தனை மெசேஜ் வந்திருக்கும்? ட்ரம்ப் கால் பண்ணியிருப்பாரு. ஓகே, நம்மளுக்கு மார்க் ஜக்கர்பர்க் ரொம்ப ரிக்வெஸ்ட் அனுப்பியிருப்பாரு. ஓகே, பார்க்குறோம் இல்லை? எஸ், ரைட். டிஸ்ட்ராக்ஷன், மேஜர் டிஸ்ட்ராக்ஷன் இஸ் போன். ஸோ அப்போ இந்த டிஜிட்டல் எரால நம்ம எப்படி பரிசுத்தமா வாழ்வது? இந்த டிஜிட்டல் எரால நம்ம எப்படி பரிசுத்தமா வாழ்வது? ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணி ஃபோக்கஸை ஜெனரேட் பண்ணணும். நம்மளுக்கு முன்பதாக இருக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு தமிழ்ல என்ன சொல்றாங்க? திசை திருப்பங்கள். கரெக்ட் வேர்டா அது? அகராதியில் இருக்கா? சரி, ஓகே. நம்மளை திசை திருப்புற எல்லா காரியத்தையும் விட்டுட்டு கவனமா ஒரு காரியத்துல இருக்கணும். ஒரு காரியத்து மேல கவனமா இருக்கணும். நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிற விஷயங்கள் நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் யூ, இந்த ஆஃபீஸ்ல A4 ஷீட்ஸ் இருக்கு, எல்லார் கையிலும் ஒரு கூட. ஓகே, இந்த செஷனுடைய முடிவில் உங்க எல்லார் கையிலும் ஒரு A4 ஷீட் கொடுக்கப்படும். அதுல உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற விஷயங்களை எழுதுங்க. உங்களை எந்தெந்த விஷயம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது? உண்மையாலுமே என்ன உலகம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுதே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. உலகத்துடைய தன்மை அதுதான். தேளு கொட்டதான் செய்யும், அதோடைய தன்மை அதுதான். அதுகிட்ட போகாம இருக்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னா, ஒரு கான்ட்ராப்ஷன் இருக்குன்னா, அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது, அந்த இடத்துக்கிட்ட நம்ம நிற்கக்கூடாது. இது என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சின்னு சொல்லக்கூடாது. டிஸ்ட்ராக்ட் பண்ற அளவுக்கு டெக்னாலஜியை நம்மளை கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது. நம்ம இதை கண்ட்ரோல் பண்றோமா? இது நம்மளை கண்ட்ரோல் பண்ணா? இதுதான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. ஏன் சொல்லுங்க? ஒரு பிங்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்த உடனே இமீடியட்டா ஆன் பண்றோம், இமீடியட்டா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். 2 hours 3 hours போன் இல்லாம இருந்துட்டா வீட்டுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோமோ இல்லையோ, வீட்டுக்கு போன உடனே அதை செக் பண்ணிடணும், வர மெசேஜ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணிடணும். அப்படி படப்படான்னு இருக்கும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாத வரைக்கும். எஸ், ரைட்? இருக்குதானே? இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரே ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் நான் கடைசியில சொல்றேன். Do not isolate yourself, live with visibility and accountability. நிறைய பேர் தனிமையை விரும்புவோம் இல்ல? நம்ம தனியாவே இருக்கக்கூடாது. நம்ம தனியா இருந்தோம்னா தீட்டு பற்று விடுவோம், நம்ம தீட்டாயிடும், நம்ம டிஃபைல் ஆயிடுவோம். ஐசோலேஷனை விரும்பாதீங்க. மேஜரா கிறிஸ்துக்காக வாழணும்னு நினைக்கிறவங்க தனிமையை விரும்பக்கூடாது. ஏன்னா தனிமையா இருக்கிறப்போ சாத்தானுடைய கம்பெனி பயங்கரமா இருக்கும். அது இந்த டிஜிட்டல் எரால போனும் ஒரு பையனும், போனும் ஒரு பெண்ணும், போனும் அது ஒரு மனிதனும் தனிமையா இருந்தால் their destiny is well known. தனியா இருக்க வேணாம், விசிபிலிட்டிக்கு வரணும். மற்றவருடைய மேல் பார்வையில நம்ம இருக்கணும், மற்றவருடைய பார்வையில என்ன உட்காரணும்.
எத்தனை பேர் உங்களுடைய பேரண்ட்ஸ் முன்னாடி உட்காந்து போனை நோண்டுறீங்க? ஓகே, என்ன விஷயம் இருந்தாலும் பர்சனலா நான் போய் ரூம் போனா என் போன் ஆஃப் ஆயிடும். என் போன் நான் யூஸ் பண்ணது அப்பா அம்மா முன்னாடி மட்டும். எதுக்கு? ஒரு 10 பேர் இருந்தா மட்டும் தான் நான் என் போன் எடுப்பேன். இல்லைன்னா நான் தனியா இருந்தா போனை தனியா வச்சிடுறேன். சொல்றீங்க எத்தனை பேர்? போன் அதிகமா யூஸ் பண்றதுல தனிமையில தானே. அந்த ஐசோலேஷனுக்கு அக்கௌண்டபிலிட்டியா நம்ம இருக்கணும். நம்மளுக்கு தெரியல. நம்ம தனிமையில செலவிடுகிற நேரத்துக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் தனிமையில செலவிடுகிற நேரத்துக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். ஐசோலேஷன், தனிமை ஒரு மனுஷனை. நேற்று நைட் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஃப்ரம் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட். அவன் பிஜியில் தனியா இருக்கிறான். ஐ ஃபீல் லைக் கமிட்டிங் சூசைட் ப்ரோ, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் டு மீ. எக்ஸாக்டாக நேற்று ஈவினிங் ஒரு 7:30 எனக்கு அந்த டெக்ஸ்ட் மெசேஜ். தனிமை ஒரு மனுஷனை மரணத்துக்கு கூட்டிட்டு போயிடும். கூடுமான அளவுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்க, தீட்டுப்படாம இருக்க விசிபிலிட்டி பொசிஷன்ல இருக்கலாம். ஓகே, விசிபிலிட்டி பொசிஷன்ல இருக்கலாம். எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கலாம். ஏன்னா we are accountable. அடுத்து, ரிஜெக்ட் இன்டல்ஜென்ஸ் அண்ட் சூஸ் செல்ஃப் கண்ட்ரோல். ரிஜெக்ட் இன்டல்ஜென்ஸ் அண்ட் சூஸ் செல்ஃப் கண்ட்ரோல். இன்டல்ஜென்ஸ்க்கு தமிழ் என்ன சொல்றாங்க? ஈடுபாடு. ஈடுபாடு கொள்வதை நிறுத்திவிட்டு இச்சை அடக்கத்தோடு வாழ்வோம். இண்டல்ஜ் ஆக வேணாம். போன் கையில வந்த உடனே வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்கா, ஃபேஸ்புக் ப்ரொஃபைல், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், டெலிகிராம் லிங்க்ஸ், ஓகே, இன்னும் வேற வெப்சைட்ஸ் இருக்கு. இமீடியட்டா இண்டல்ஜ் ஆக வேணாம். செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கலாம். சரி, ஓகே, சோஷியல் நெட்வொர்க்ல வந்துட்டோம், ஒரு கம்யூனிகேஷனுக்காகத்தான், குட், பார்த்துக்கணும். மீதி இடத்துல இண்டல்ஜ் ஆகுறது தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்மளே இண்டல்ஜ் ஆகுறோம்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான் போனேன். நிறைய பேர் அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கத்தான் போனேன். ஆனா நான் இந்த நிலைமைக்கு வந்து நின்றுட்டேன். இருக்குல்ல, விசாரிக்க போன நம்மள உள்ள இழுத்துக்கினாங்கல்ல. ஹேப்பன்ட் ஆர் நாட்? இல்ல அது உள்ளதான் இருக்கிறோமா? அந்த குரூப்கே நம்ம தான் தலைவரா இருப்போம். ஒரு சில பேர் இல்ல, அந்த நடி கூட்டத்தினுடைய தலைவரா நம்ம தான் இருப்போம். Where did self control go? செல்ஃப் கண்ட்ரோல் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். அது அந்த மனுஷன் சூஸ் பண்ணும். அவங்க கேட்டாங்க, அதனால நான் கொடுத்துட்டேன். காசு கேட்டா கொடுத்துருவோமா? நீ செத்துருன்னு சொல்ல செத்துருவோமா? நான் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல, அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே போக போக குடிச்சிட்டோம், அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டோம், அப்படியே கடைசியில் கஞ்சா அதெல்லாம் ஆயிடுச்சு. ஜஸ்ட் கான்வர்சேஷன் தான். இல்லை, நான் சும்மா வெளியே போயிட்டு வரலாம் தான் கூப்பிட்டாங்க. நான் என் பாருக்கு போவேன், எங்களுக்கு தெரியல, சத்தியமா தெரியாது, சொல்லிட்டா கூட போவாங்க. இன்டல்ஜென்ஸ், நம்மளுடைய ஈடுபாடு. நான் இன்னொரு விஷயம் தெளிவா சொல்லட்டா? எந்த பாவத்துக்கும் நம்ம ஒத்துக்காம அந்த பாவம் நம்ம கிட்ட நெருங்கிறது இல்லை. எந்த பாவமும் என்னுடைய அனுமதி இல்லாம அது என்ன நெருங்கிறது இல்லை. நான் என்னுடைய இச்சை அடக்கத்தில இல்லாம நானா முன் வந்து அதுக்கு ஒத்துக்கிறது தான். A single sin has never entered me without my indulgence or without my permission. என் அனுமதி இல்லாம எந்த பாவமும் என்னை நெருங்கினது இல்லை. இல்ல, நான் தப்பே பண்ணல, அந்த பாவத்துக்கே எனக்கு பிடிக்காதானா அது வந்துச்சு. சொல்ல முடியுமா? பொய் சொல்ல தீர்மானம் எடுக்கணும். உண்மையும் ஒரு பக்கம் இருக்கும், பொய்யும் ஒரு பக்கம் இருக்கும். பொய் சொல்ல யார் தீர்மானம் பண்றது? ஆல்ஃபி சொன்னாரு 1000 பொய் சொல்லியிருந்தாலும் ஒரு கல்யாணத்தை நடத்தலாம். ஓகே, தீர்மானம் யார்கிட்ட இருக்கு? நம்ம கையில தானே இருக்கு.
தீர்மானம் எடுக்கிறவர்கள் யார்? நம்ம தானே. அப்ப தப்பு பண்ணணும், தப்பு செய்யக்கூடாது, பாவம் செய்யணும், பாவம் செய்யக்கூடாது, தீர்மானத்தை இருக்கிறது யார்? தம்பி, நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 9th standard. Okay, thank you sir. Okay, so 9th standard, the time where நம்ம உலகத்தில் இருக்கிற நிறைய காரியங்கள் எக்ஸ்போஸ் ஆகுது. ரவீந்திரநாத் டாகூர் ஒரு த ஹோம் கம்மிங் என்ற ஒரு கதையை எழுதியிருப்பார். அதுல adolescence not handled well என்று எழுதியிருப்பார். adolescence not handled well. இந்த சமுதாயம் இந்த டீனேஜர் ஒழுங்கா கையாடலையா, அதனாலவே நிறைய பேர் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தா ஒரு மனுஷன் அந்த காம்பவுண்டுக்கு போக மாட்டான், அந்த காம்பவுண்ட்ல என்டர் ஆக மாட்டான். நம்ம போன்ல போட்டுடுவோம்ல, do not touch, it's my property, do not touch it without my permission. அது என்னுடைய பர்சனல். எப்போ ஒரு மனுஷன் ரொம்ப பிரைவேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்களோ, then something is wrong. இல்ல, செல்ஃப் இன்டெலிஜென்ஸ் இல்லாம எந்த பாவம் நம்மளை தொடருது இல்ல. செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தா எந்த பாவம் நம்மள தொட போறது இல்லை. இப்ப நம்மளுக்கு என்ன தேவை? நம்மளுக்கு என்ன தேவை? நம்மளுக்கு என்ன தேவை? நம்மளுக்கு என்ன தேவை? நம்ம சாப்பிடுறோம் இல்ல, நம்மள மீறி ஏதாவது சாப்பாடு தட்டுல இருந்து அப்படியே வாயில போயிடுதா? என்னைக்காவது சாப்பாடு வா வா அப்படி சொல்லி இருக்கிறோமா? அது நடந்து இருக்கா? நடந்து இருக்கா? இல்ல இல்ல, நம்ம தானே அது பிழிஞ்சு எடுத்து வாயில வைக்கிறோம். நம்ம தானே செய்யறோம். எப்ப நம்ம தப்புக்கு மட்டும் எப்படி இல்ல ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட்ல ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறோம். It happened because you allowed. நீங்க அனுமதிச்சீங்க, அதனால நடந்துச்சு. எப்பேற்பட்ட பாவமா இருக்கலாம். செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த போனை கையாளுறப்பெல்லாம் எவ்ரி டைம் when you see your phone, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரணும் தெரியுமா? ரீசார்ஜ் பண்ணணும், சார்ஜ் போடணும், கேஸ் மாற்றணும், வேற ஃபோன் வாங்கிடணும். அது ஞாபகம் வரக்கூடாது. செல்ஃப் கண்ட்ரோல். என்ன ஞாபகம் வரணும்? என்ன ஞாபகம் வரணும்? என்ன ஞாபகம் வரணும்? உங்களால இதுல இருந்து வெளியே வர முடியலையா? லாக் ஸ்கிரீன் வால்பேப்பரே செல்ஃப் கண்ட்ரோல்னு வச்சுக்கோங்க. போன் ஆன் பண்ணணும், செல்ஃப் கண்ட்ரோல் பாப்பப் ஆகட்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த அசுத்தமான உலகத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பரிசுத்தமா இருக்கு, ஆண்டவர். ஆமென். அசுத்தமான உலகத்துல ஒரே ஒரு பரிசுத்தம், ஆண்டவர். காட்ஸ் ஹோலினஸ். உலகத்துல தலை சிறந்த விஷயம் காட்ஸ் ஹோலினஸ். நம்மளுக்கு பழைய ஏற்பாடுல நடந்த சம்பவங்கள் குறித்து தியானிக்கலாம். ஆனா புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவோட டெத் சீன். ஓகே, இயேசு கிறிஸ்துவ கைது பண்ண வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து அங்க பார்க்காங்க. இயேசு கிறிஸ்து யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஓகே, ஒரு சில பேருக்கு யூதாஸ் தான் காட்டி கொடுக்க வந்திருக்காரு. ஓகே, யார் ஜீசஸ்ன்னு கேட்கறாங்க. இயேசு கிறிஸ்து நான் தான் முன்னாடி வந்து நிற்கிறார். எல்லாரும் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. He was so holy that people were unable to come near him. பீட்டர், யோவான் சொல்றாரு, அது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்துட்ட பிறகு கடல் கரையில உட்காந்து மீன் பொறிச்சுன்னு இருக்காரு. யோவான் வந்து நம்ம ஆண்டவர் வந்துக்கிறாருப்பான்னு. பேதுருவோடைய பாவம் எவ்வளோ பேதுருவை கன்ஃபரண்ட் பண்ணுச்சுன்னா, ஆண்டவர் சொன்ன உடனே பேதுரு தண்ணியில குதிச்சிட்டார். He was unable to face Christ. பழைய ஏற்பாடுல எடுத்துக்கலாம். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி அத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அத்தை மாட்டு வண்டி மேல வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது அப்படியே கொஞ்சம் லைட்டா கல்லு மேல ஏறி கீழே சாயுது. அபிமெலேக் குடும்பத்தாராகிய ஊசா, ஐயோ சாயுதேன்னு தொட போறார். அத்த லைட்டா டச் பண்ணாரான்னு கூட தெரியல, உடனே செத்துட்டார். God is so pure.
God is so holy. அவர் பரிசுத்தத்தின் உச்சகட்டம். அவருடைய பரிசுத்தம் எந்த அளவுக்கு தெரியுங்களா? உலகம் நம்மளுக்கு தெரிஞ்சு ஆண்டவர் தூதர்களை படைச்ச நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எல்லா தூதர்களும் அவரை பரிசுத்தர் 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 தான் போட்டின்னு இருக்கிறாங்க. They are not saturated. அவங்க போதும்னு சொல்ல, அவங்களுக்கு அந்த சலிப்பே வரல. அவர் எவ்வளவு பரிசுத்தர்னா இத்தனை வருஷமா அவரை பரிசுத்தர் தான் போட்டின்னு இருக்காங்க. And they are not satisfied. அவ்வளோ பரிசுத்தமுள்ள தேவன், அவ்வளோ பரிசுத்தமுள்ள தேவன் கிட்ட இந்த பாவமான உலகத்திலிருந்து நம்ம அவர்கிட்ட போறதுக்கு ஒரே ஒரு வழி நம்ம கிட்ட இருக்கு, பரிசுத்த வேதாகம். The only holiest thing on earth is the Holy Bible. எத்தனை பேர் உங்க கரங்களை இதத்தோட பாக்கியம் பண்ணிருக்கணும்? எத்தனை ஜென்மம் எடுத்து இந்த பைபிளை நம்ம தொட்டு வந்திருக்கோம். The most holiest thing. எல்லாரும் எத்தனை பேர் கையில பைபிள் இருக்கு? உங்க ரைட் ஹேண்ட்ல பைபிள் எடுத்துக்கங்களா. யூனோ, உலகத்துல இந்த பைபிளை போல பரிசுத்தமானது எதுவுமே இல்லை. இந்த பைபிளை சாதாரணமா நம்ம கையில எடுத்து நம்ம சாகாம இருக்கிறது ஆண்டோட கிருபை. அவ்வளோ பாக்கியம் பெற்ற ஜனம். The most holiest thing. We are holding something most holy. உலகத்திலே ரொம்ப கை கேட்படுங்க, உலகத்திலே ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரே ஒரு ஸ்பியர் இருக்கு, ஒரே ஒரு பால் இருக்கு, ரொம்ப பெர்ஃபெக்டான. அது எவ்வளவு ரவுண்டா நம்ம கையில வச்ச கீழே நழுவிடும். நம்ம கையில இருக்க ஃபிரிக்ஷன் கூட அதை பேலன்ஸ் பண்ண முடியாது. அதை விட பெர்ஃபெக்டானது நம்ம வசனம், நம்ம பைபிள். மோஸ்ட் ஹோலி அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் மோஸ்ட் பெர்ஃபெக்ட் புக் ஆன் எர்த், பைபிள். There is nothing holier than the word of God, and there is nothing true than the word of God. உலகத்துல இந்த அசுத்தத்திலிருந்து நம்மளை நம்மளுக்கு காப்பாற்ற இருக்க ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? பைபிள். பைபிள் பைபிள் இதை கையில எடுத்துன்னு வந்த ஜனம், இதை கையில எடுத்துங்க யாருமே கெட்டு போனதில்லை, இதை இக்னோர் பண்ணுங்க யாருமே வாழ்ந்ததில்லை. நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த பைபிள் நம்மளுக்கு என்ன கமாண்ட் பண்ணு தெரியுமா? நம்ம பரிசுத்தமா வாழணும் நம்மள கமாண்ட் பண்ணு. This Bible calls us for holiness. நான் ஹோலினஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்த ஞாபகம் இருக்கா? செப்பரேட்டட்னஸ், பிரித்தெடுக்கப்படுவது என்று. இந்த பரிசுத்த வேதாகமும் நம்மளை உலகத்தை விட்டு பிரித்து எடுக்கிறது. நம்ம பைபிள் எடுத்துட்டு போனாலே ரோட்ல நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்களே, we stand separated இல்ல, நம்ம தனியா தெரியுறோம். பைபிள் எடுத்துட்டு போனா நம்ம தனியா தெரியும். என்னுடைய அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், ஸ்கூல் பேக்ல என் புக்ஸ் இருக்குதோ இல்லையோ பைபிள் இருக்கணும் என் பேக்ல. எங்கன்னா வெளியே டூருக்கு போறோமா, நான் ட்ரெஸ் பேக் பண்றனோ இல்லையோ, பிரஷ் எடுத்து வைக்கணும் இல்லையோ, பைபிள் இருக்கணும். தட் வாஸ் வெரி ட்ரிவியல் ரூல் ஆஃப் மை ஃபேமிலி. என் குடும்பத்துல ரொம்ப பெரிய ரூல் அது. வித்தவுட் பைபிள் யூ ஆர் நாட் சப்போஸ் டு கோ அவுட். நம்மளுக்கு பைபிள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா அது நம்மள உலகத்தை விட்டு செப்பரேட் பண்ணிடும். நம்ம உலகத்தை விட்டு செப்பரேட் ஆகலன்னா நம்ம பைபிளை உண்மையா படிக்கலன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அண்ட் பைபிள் கமாண்ட்ஸ் us for a pure life. வேதாகம் நம்மளை பரிசுத்தமா வாழணும்னு சொல்லுது. 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசத்திற்கு மாதிரியாயிரு. உன் இளமையை குறித்து யாரும் உன்னை அசட்டை பண்ணாத அளவுக்கு நீ சுத்தமாயிரு. எதுல? வார்த்தையில, நடத்தையில, அன்புல, ஆவியில, விசுவாசத்துல, கற்பிலும். இது எல்லாத்துலயும் உன்னை யாரும் அசட்டை, இப்போ அசட்டை பண்றதுன்னா நம்ம பாஷையில இக்னோர் பண்றது. நம்மளை யாருமே இக்னோர் பண்ணாம இருக்க நம்ம பைபிளை ஃபாலோ பண்ணுமா? எவ்வளவு பியூட்டிஃபுல் இல்ல?
I am being ignored, I am goated, I am damned, I am broken எல்லாம் ஸ்டேட்டஸ் போடுறோம்ல. If someone shouldn't ignore you, follow Bible. பைபிளை பின்பற்றலாம். பைபிள் calls us for holiness. உங்களுடைய இங்க யாராவது வயசானவங்க இருக்கீங்களா? எனக்கு 35 வயசு. இங்க எத்தனை பேர் பிலோ 30? பிலோ 30 எல்லாம் கை தூக்குங்க. பிலோ 35 எல்லாம் கை தூக்குங்க. பிலோ 35 எல்லாரும் தான். யாருன்னா அபவ் 35 இருக்கீங்களா இங்க? அப்ப நம்ம இன்னும் யூத் தான். நம்மளுடைய இளமையை குறித்து யாரும் அசட்டியா என்ன ஒரு திருப்தி. ஓகே, நம்மளுடைய இளமையை குறித்து யாரும் அசட்டியா எண்ணக்கூடாது. நெக்ஸ்ட். ஓகே, how is purity possible? சரி, the world is very bad. How is purity possible? உலகத்துல நான் எப்படி சுத்தமா வாழறது? How is purity possible? பாசிபிளா இல்லையா? நம்மளுக்கு தெரியணும் இல்ல, உலகம் அசுத்தமானது, ஆண்டவருடைய வேதாகம் நம்மளை பரிசுத்தக்குன்னு அழைக்குது. எப்படி அது நம்மளுக்கு அது தெரியணும் இல்ல? வாசிக்கலாம். Psalm 119:9. சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறானே. வாலிபன் தன்னுடைய வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின் பிரகாரம் அவனுடைய வாழ்க்கையை அவன் காத்து கொள்வதின் நிமித்தமாக அவன் சுத்தமா இருப்பான். ஒரு மனுஷன் சுத்தமா இருக்கணும், ஒரு வாலிப பிள்ளை சுத்தமா இருக்கணும்னா அந்த வாலிப பிள்ளைக்கு தேவையா இருக்கிறது வேர்ட்ஸ், அவனுடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட், அவனுடைய வார்த்தை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கலாமே. கலாத்தியர் 5:16. But I say, walk by the Spirit, and you will not gratify the desires Joseph. of the flesh. போட் தமிழ்ல படிக்கலாமா? இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தை நிறைவேற்றாதிருப்பீர்கள். போர்டு கொஞ்சம் கிளீன். ஆவிக்கேற்ற பிரகாரம் நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை 16. ஆவிக்கேற்ற பிரகாரம் நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இல்ல, ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்கணும் பவுல்? ஆவி பிரகாரம் நடந்துக்கினீங்கன்னா மாம்ச இச்சை நீங்க செய்ய மாட்டீங்கன்னு தானே சொல்லி இருக்கணும். இது கான்ட்ராஸ்ட் தானே. ஆவிக்குரிய வாழ்க்கையை நடந்தா மாம்சத்துக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழ மாட்டோம். கரெக்ட் தானே? பவுல் அப்படி சொல்லலையே. ஆவின் பிரகாரம் நீங்கள் நடந்து கொண்டால் மாம்சத்தை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம், ஒரு எக்ஸாம்பிள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இது ஆவிக்குரிய வாழ்க்கை, இது மாம்சத்துக்குரிய வாழ்க்கை. இப்போ அவர் ஆவிக்கின் பிரகாரம் நீங்க நடந்தீங்கன்னா மாம்சத்தை நிறைவேற்ற மாட்டீங்கன்னு சொல்லல, மாம்சத்தை நிறைவேற்றாது இருப்பீங்கன்னு சொல்லல. இஃப் யூ ஆர் மோர் ஸ்பிரிச்சுவலா நீங்க மோர் அதிகமா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது உங்களுக்கு சைட்ல வராதுன்றார். எப்படின்னா, இது மாம்சக்குரிய வாழ்க்கை, இது ஃப்ளஷ். ஓகே, இது ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் இவ்வளோ தான் இருக்கு, நம்ம ஃப்ளஷ் லைஃப் இவ்வளோ தான் இருக்கு. பவுல் என்ன சொல்றாருன்னா, நீ ஸ்பிரிச்சுவலா க்ரோ ஆயினே இருந்தீன்னா
ஆட்டோமேட்டிக்கா அந்த மாம்சம் இல்ல அது உன்னை தொடாது. ஆட்டோமேட்டிக்கா மாம்சம் உன்னை தொடாது. அவர் இன்னும் ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றாருன்னா, எது செய்யக்கூடாதோ அது மேல அதிகமா கவனம் செலுத்தாத, எது தப்போ அது மேல அதிகமா கவனம் செலுத்தாத, எது சரியோ அது மேல அதிகமா கவனம் செலுத்து. ஆட்டோமேட்டிக்கா தப்பானது உன்னை விட்டு போயிடும். ஐ மீன் ஆட்டோமேட்டிக்கா தப்பானது உன்னை விட்டு போயிடும். அப்போ நான் தப்பு செய்யக்கூடாது தப்பு செய்யக்கூடாது தப்பு செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறப்பெல்லாம் எப்போ திரும்பி தப்பு செய்யணும்னு தாட் வரும். நான் பைபிள் படிக்கணும் பைபிள் படிக்கணும் பைபிள் படிக்கணும் ஆண்டவருக்குள்ள உண்மையா இருக்கணும்னு நினைச்சா இது எஸ்கலேட் ஆயினே இருக்கும். இது அதிகமாக 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 இந்த சிந்தனையே என்னை விட்டு போயிடும். அதுதான் பவுல் சொல்றார். அப்ப நம்ம சுத்தமா வாழணும்னா அசுத்தம் செய்யாம இருப்பது இல்ல, பைபிளை படிக்கிறது. ஒன்லி ஒன் வே டு லிவ் அ ஹோலி லைஃப், ரீட் பைபிள். பைபிள் படிங்க, பைபிள் படிங்க, பைபிள் படிங்க. படிச்சுட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க. நிறைய பேர் வந்து நான் ஃபோனில் பைபிள் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் சின்ன வயசுலேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் ஃபோனில் பைபிள் படிச்சதே இல்லை. என்னுடைய டெய்லி டிவோஷனுக்காக ஃபோனில் பைபிள் யூஸ் பண்ணதே இல்லை. ஐ யூஸ் பிரிண்டட் பைபிள். இந்த பிரிண்டட் பைபிளை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? ஒரு நாளும் நான் பைபிள் படிக்கிறப்போ, இந்த பிரிண்டட் பைபிள் படிக்கிறப்போ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததில்லை, யாரும் போஸ்ட் போட்டது நான் பார்த்ததில்லை. ஐ எம் ஜஸ்ட் ஒன் கிளிக் அவே டு சின் இஃப் ஐ எம் யூசிங் ஃபோன். ஃபோனை யூஸ் பண்ணிட்டு பைபிளே படிச்சிருந்தா கூட ஒரு கிளிக் தான், நான் பாவத்துக்கு போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் பிரிண்டட் பைபிள், இந்த பைபிளை படிக்கிறப்போ நான் பாவத்துக்கு போக எனக்கு வாய்ப்புகள் வருதில்லை. ஆமென். டுடே ஒரு சாய்ஸ். பரிசுத்தமா அசுத்தமா, உலகமா வேதமா, எதை தீர்மானம் பண்ண போறோம்? எதை எடுக்க போகிறோம்? எதை நம்ம தீர்மானிக்க பண்ண போறோம்? நீங்க லஞ்சுக்கு போறதுக்கு முன்ன பிரதர் ஜோசன் உங்க எல்லார் கையில ஒரு ஒரு பேப்பர் தருவாரு, ஏ4 ஷீட் தருவாரு. அதுல உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற விஷயம்லாம் எழுதிடுங்க. அது பக்கத்துல பைபிள்னு எழுதிடுங்க, இன்னொரு சைட் ஆஃப் பேப்பர்ல. ஓகே, எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் பைபிள். டியர் பிரதர், to all the questions that you have answers within these covers. இந்த பேஜஸ்ல உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை இருக்கு. பர்சனல், மெரைட்டல், வாட் எவர் யூ சே, இதுல பதில் இருக்கு. ஸோ ஒரு தீர்மானம் எழுந்து நிற்கலாமா?